ஜோதியே வாழ்க, உள்ளம் நிறைந்தோனே வாழ்க, நீங்காதொருவனே வாழ்க, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். ஆண்டவரே, ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மிடம் அடைக்கலம் நான் புகுந்தேன். ஆண்டவர் நீர் என் தலைவரன்றோ, உமையன்றி வேறேது செல்வமுண்டோ. ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவர் நீரே என் வாழ்வாகும், அனைத்துமே உமதருள் நினைவாகும். அறிவுரை வழங்கிடும் அன்பரும் நீர், அறவழி நடத்திடும் மாயரும் நீர். ஆண்டவரே, என் இறைவா, நீர்தாமே என் உரிமை சொத்து.
ஒளியை தந்திடும் உயிர் துணை நீர் உமை தினம் கண் முன்னே கொண்டுள்ளே. நானும் வலப்புறம் நிலைத்திருக்க நாளெல்லாம் நலமுடன் வாழ்ந்திடுவேன். ஆண்டவரே என் நிறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே என் நிறைவா நீர்தாமே என் உரிமை சொத்து. ஆண்டவரே. மத்தேயு எழுதின நற்செய்தி அலகு 7 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 5 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாட்டீர்கள். நீங்கள் அளிக்கும் தீர்ப்பையே நீங்களும் பெறுவீர்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையாலே உங்களுக்கும் அளக்கப்படும். உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை நீங்கள் கூர்ந்து கவனிப்பது ஏன்? அல்லது அவரிடம் உங்கள் கண்ணிலிருந்து துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்கலாம்? இதோ உங்கள் கண்ணில்தான் மரக்கட்டை இருக்கிறதே, வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணிலிருந்து மரக்கட்டை எடுத்தறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரி கண்ணிலிருந்து துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, துரும்புக்கும் தூணுக்கும் மரக்கட்டைக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை நாம் அறியாமல் ஒன்றுமில்லை. ஒன்று மிக மிக சிறிது, மற்றது மிக பெரிது. கடவுள் எங்கும் இருக்கிறார் என்பதை நாம் துரும்பிலும் இருப்பான் தூணிலும் இருப்பான் என கூறுவது உண்டு. இயேசு துரும்பையும் தூணையும் ஒப்பிட்டு பேசுவது மனிதரிடையே நிலவ வேண்டிய உறவுகளை நாம் எவ்வாறு வளர்க்கலாம் என்பதை ஒரு உருவகம் வழியாக சுட்டிக்காட்ட வழியாகிறது. நம்மை விடவும் பிறரிடம் அதிக செல்வம் இருக்கலாம், பிறர் நம்மை விட அதிகமான புகழ் பெறலாம். அப்போது நமது உள்ளத்தில் பொறாமை எழுகிறது. இவ்வாறு பொறாமைப்படுவது தவறு என இயேசு கற்பிக்கிறார். இது மட்டுமல்ல, பிறரிடம் குறை காண்பதையும் நாம் தவிர்க்க வேண்டும். ஆனால் உள்ளதை உள்ளபடி சொல்லவும் வேண்டும். பிறர் தவறு செய்தால் நாம் கண்களை மூடிக்கொண்டு அத்தவற்றை காணாதது போல் நடக்க வேண்டும் என இயேசு கூறவில்லை. மாறாக பிறரிடம் குறை காண வேண்டும் என்னும் ஒரே நோக்கத்திற்காக அவர்களுடைய சொல்லையும் செயலையும் பூத கண்ணாடி கொண்டு ஆய்கின்ற மனநிலையை இயேசு தண்டிக்கிறார். தவறு செய்யாத மனிதர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. எனவே பிறரிடம் தவறு உண்டு என தீர்மானிப்பதற்கு முன்னால் தன்னிடம் இருக்கின்ற தவற்றினை அடையாளம் காண்பதே முறை, நியாயம், நீதி. பிறரிடம் நாம் காண்கின்ற ஒரு குறை ஒரு துரும்புக்கு நிகர் என்றால் நம் குறை ஒரு பெரிய தூணுக்கு அல்லது மரக்கட்டைக்கு நிகராக இருக்கக்கூடும். நம்மிடம் இருக்கின்ற குறைகளை நாம் களைந்து விடுவது மிக மிக அவசியம், அடித்தளம், முக்கியம். அப்போது பிறரிடம் குறை இருந்தால் அந்த குறையை அவர்கள் களைவதற்கு நாம் துணை செய்ய இயலும். இது பிறருடைய குற்றத்தை மிகைப்படுத்தும் நோக்கத்தோடோ அல்லது அவர்களுக்கு தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடோ நிகழ்கின்ற செயலாக இராது. மாறாக பிறர் மேல் நாம் உண்மையான அன்பு கொண்டிருந்தால், கரிசனை கொண்டிருந்தால், அவர்கள் தங்கள் குறைகளை களைந்து இன்னும் சிறப்பான மனிதராக உயர்ந்திட நாம் அவர்களுக்கு துணையாக வர இயலும். மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிப்பார் என இயேசு கூறிய உண்மை இங்கே வெளிப்படுவதை காண்கிறோம். பிற நலனில் நாம் அக்கறை கொண்டால் நம் நலனில் கடவுளும் அக்கறை கொள்வார். எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம் என்ற சொல்லாடல் நமது மத்தியிலே பேசப்படுவது உண்டு. செயல்பாட்டை விட அடுத்தவர் செய்கிறவற்றை பற்றி பேசுவதே நம்மில் அதிகமாக காணப்படுவது உண்டு. இன்றைய உலகின் பிரச்சனைகளுக்கு அதிகமாக சொல்லப்படுவது மற்றவர்களை பற்றியே தேவையில்லாத பேச்சு. 2 பேர் பேசிட்டாங்கன்னா போச்சு, அந்த சமுதாயம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம் ஆகி போச்சு. இதுல ஆம்பளை பேசின பிரச்சனை இல்லை, பொம்பளை பேசின பிரச்சனை. அதுல வேற பொம்பளை தான் இப்படிப்பட்ட காரியங்களை பேசுவாங்க, ஆம்பளை பேசவே மாட்டாங்க அப்படின்னு கூட பேச்சு. இதெல்லாம் ஆதிக்க தரம். வீண் விமர்சனங்களும் அடுத்தவரை பற்றிய தரக்குறைவான எண்ணங்களும் தான் நமது வாழ்வை சீர்குலைக்கக்கூடியவையாக, நம்மை கடவுள் முன்னிலையில் குற்றவாளியாக மாற்றக்கூடியவையாக இருக்கிறது.
இன்றைய நற்செய்தியும் இதைத்தான் வலியுறுத்துகிறது. நாம் அனைவரும் நம்மையும் நமது வாழ்வை விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டுமே என்று மற்றவர்களை விமர்சனத்திற்கு உள்ளாக்க கூடாது. நான் பொதுவாக பங்கு தளங்களை போன உடனே ஒவ்வொரு ஆண்டும் என்னை பற்றி ஆய்வு செய்ய மக்களிடத்தில் பல கேள்விகளை கொடுப்பேன். அது எனக்கு உற்சாகமாகத்தான் இருக்கும். சில பேருக்கு அது சவாலாக இருக்கும், எனக்கு என்னவோ அது உற்சாகமாக இருக்கும், மீண்டும் பணி செய்ய தூண்டுதலாக இருக்கும். அந்த ஒரு ஓப்பன்னஸ், திறந்தவன் நமக்கு வேணும். நம்ம எல்லாம் தவறு செய்கின்றவர்கள் தான், திருந்துவதற்கு வாய்ப்பு உண்டா என்று பார்க்கணும். கடவுள் கொடுத்த இந்த வாழ்வை எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றி தான் கவலைப்பட வேண்டுமே தவிர மற்றவர்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்க வேண்டும் என்பது நமது எண்ணமாக இருக்கக்கூடாது. அடுத்தவர்களை ஏளனமாக பார்ப்பதும் தங்களை உயர்வாக எண்ணிக்கொண்டிருந்த காலத்தில் வாழ்ந்த இயேசுவின் போதனை நமக்கு மிகப்பெரிய சாட்டையடி. நாமும் இதே மனநிலையோடு தான் இன்றைக்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறரை அன்பு செய்வதும் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவி செய்வதும் தான் நமது நோக்கமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களை காயப்படுத்துவதும் அவர்களது உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்காமல் இருப்பதும் நமது எண்ணமாக இருக்கக்கூடாது. அப்படி வாழ்கிற போது மகிழ்ச்சியும் அன்பும் நமது உள்ளத்திலே வாழ்விலே என்றும் குடிகொண்டிருக்கும் என்பது நிசப்த உண்மை. எனவேதான் நாம் தீர்ப்பளிக்க வேண்டாம் என்று சொல்கிறோம். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்குள்ளாக மாற்றீர்கள் என்ற ஆண்டவர் அருள்வாக்கை நாம் சிந்திக்கின்ற பொழுது, ஒன்று, நியாயமன்றத்திலே தீர்ப்பு கூறுகிற உரிமையை நடுவருக்கு இறைவன் தந்திருக்கிறார். எனவே நடுவர்கள் தீர்ப்பு வழங்கலாம், நல்ல தீர்ப்பாக சொல்ல வேண்டும். 2, இறைவனின் சார்பாக பிறரின் குற்றங்களை சுட்டி காட்டும் உரிமை இறைவாக்கினர்களுக்கு உண்டு. அதுவும் மறந்துடக்கூடாது. அது ஒரு அழைத்தல், அழைக்கப்பட்டவர் அந்த கடமையை ஆற்ற வேண்டும். பிரச்சனை என்ன அப்படின்னா, சில சமயங்களில் சமூகத்திலேயோ சமயத்திலேயோ பல தவறுகள் நடக்கிற பொழுது அதை ஒரு கமிஷன் போட்டு ஒன் மேன் கமிஷன், 2 மேன் கமிஷன் சொல்லிட்டு போடுவாங்க. அதுக்குன்னு ஒரு அறிக்கையை கொண்டு வர சொல்லுவாங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு சாதகமாக அறிக்கையை கொண்டு வரதுக்கே கமிஷன் போடுவது போல இருக்கும் சார். அதை பார்த்தா கோபம் ஆகும். அதில் வேற வெளிப்படையாக சொல்லவும் மாட்டாங்க, ஏதோ குக்கப் பண்ணி எடுத்து கமிஷனை கொண்டு வருவாங்க. எனவே யார் அதை நியமிக்கிறாங்களோ அவங்களுக்கு சாதகமாக வருவது போன்ற இந்த கமிஷன் ரிப்போர்ட்டை உருவாக்கி கொண்டா அது எங்கே நியாயம் இருக்கும்? அங்கதான் குடும்பங்களையும் சமூகங்களையும் திருச்சபைகளுக்குள்ளும் பிரச்சனை வர்றது. அதனே ஆள் பார்த்தும் மதம் பார்த்தும் அந்தஸ்து பார்த்து நம்ம செய்தோம்னா சிக்கல் அங்கே வரத்தான் செய்யும். நட்பு பார்த்து செய்தான்னா சிக்கல் வரத்தான் செய்யும். உள்ளதை உள்ளபடி நோக்கக்கூடிய சொல்லக்கூடிய திறன் நமக்கு வேண்டும். இதைத்தான் இயேசு இன்றைக்கு விரும்புகிறார். இவர்களை தவிர வேறு எவருக்கு தீர்ப்பிட அதிகாரம் இல்லை. எனவே யாரை நாம் தீர்ப்பிட வேண்டாம், நமது குறைகளை குற்றங்களை மனதிலே கொண்டு அமைதி காப்போம் என்றுதான் சொன்னாலும் தீர்ப்பிடுகின்ற உரிமை படைத்த இறைவன் ஒருவருக்கே உண்டு. அவர் வழங்கட்டும். அவர் வழங்குவதற்கு நம்ம அது உதவியாக இருக்கணும்ல. நீதிபதியாக இருப்பதற்கு ஒரு தகுதி வேண்டுமே, தீர்ப்பிடுவதற்கு ஒரு கண்ணியம் இருக்க வேண்டுமே. பட்டமும் பணமும் பதவியும் அல்ல அந்த தகுதி. உங்கள் பாவம் இல்லாத முதலில் இந்த பின்மேல் கல்லெறியட்டும் என்பது சாதாரணமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தகுதி. இயேசுவின் போதில் இந்த பகுதி தீர்ப்பு அளிக்க வேண்டாம் என்பதை விட தீர்ப்பு அளிப்பதற்கான தகுதியை முன்னிறுத்துகிறது. கடவுளின் முன்னிலையில் பிறருக்கு தீர்ப்பு அளிக்கின்ற தகுதி நமக்கு இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவராக இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் தகுதியின்மை ஏற்றுக்கொண்டு அமைதி காக்கும் நேர்மையை எங்களுக்கு தாரும். உள்ளதை உள்ளபடி உரைக்க சொல்லுகின்ற தன்மைகளை தாரும். யாரையும் வேண்டுமென்றோ திட்டமிட்டோ தீர்ப்பிடுகின்ற கெட்ட பழக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி அருளும். நாங்கள் நேர்மையான, உண்மையான, நல்ல, அமைதியான, மகிழ்ச்சியான மக்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஆமேன். ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே, மனம் இறங்கும் ஆண்டவரே, உமது அருள்வ
வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கொடும் நோயின் பிணி நீக்கி நலம் தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கடன் தொல்லை சுமை நீக்கி உடன் வாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உறவிழந்து போனாலும் மனம் சோர்ந்து போனாலும் உடனிருந்து பலம் தாருமே மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொன்னாலே நலமாகுமே மனம் இறங்கும் ஆண்டவரே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே உமது அருள் வரம் வேண்டினோ புகழ் நிதம் பாடவே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே இருள் போக்கி இனி வாழ்வில் ஒளி தாருமே மனம் இறங்கும் ஆண்டவரே கண்ணீரின் நேரத்தில் தாயாகவே மனம் இறங்கும் ஆண்டவரே உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ உயிரில்லா வாழ்வினிலே உயிர் தந்த தெய்வம் நீ துயர் போக்கி துணையாக வா மனம் இறங்கும் மனம் இறங்கும் மனம் இறங்கும் ஆண்டவரே ஒரு
வார்த்தை சொன்னாலே நலமாகுமே. மனமிரங்கும் ஆண்டவரே, உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. உமது அருள்வரம் வேண்டினோ, உம் புகழ் நிதம் பாடவே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோ.
தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.